வாங்க இன்றைக்கி வந்து லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் வாங்கிபாத் பவுட்ரு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து கர்நாடகாவில் எங்கே போனாலும் ஹோட்டலில் வந்து வாங்கிபாத் வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன டேஸ்ட் இருக்குதோ அதே டேஸ்ட் தாங்க இருக்கும் இந்த பவுட்ரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து கடையில் வாங்க தேவையில்லைங்க, வீட்டில் நம்ம பொருளை வச்சு வாங்கிபாத் பவுட்ரு நம்ம செய்யலாங்க. பொடிக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். வந்து இந்த ஸ்பூனில் வந்து கடலப்பருப்பு 3 ஸ்பூன் எடுத்துன்னுக்குறாங்க, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனுங்க, வந்து 5 ஸ்பூன் வந்து தனியா 5 ஸ்பூனுங்க, காஞ்ச மிளகா வந்து 8 எடுத்துன்னுக்குறாங்க, பட்டை வந்து உடச்சி இந்த மாதிரி உடச்சிது வந்து ஒரு 6 துண்டு எடுத்து வச்சுன்னுக்குறாங்க பட்டை. அப்புறமா வந்து கொப்பரை 2 ஸ்பூனுங்க, வந்து லவங்கம் வந்து ஒரு 10, ஏலக்காய் வந்து 3. இது வந்து இந்த மிளகா வந்து பேடிக்கை மிளகான்னு சொல்லுவாங்க. இது ஒரு 8 எடுத்துன்னுக்குறாங்க. இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், கலரும் கொடுக்குங்க. அப்புறமா வந்து நம்ம சாதா தேங்காய் போடக்கூடாதுங்க, கொப்பரை போட்டோம்னா வந்து வாங்கிபாத் சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கொப்பரையே எடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு தேங்காய் வண்டி போடாதீங்க. தேவையான பொருள் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதுங்க, நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க. இதுக்கு பாருங்கள், கடாய் காஞ்சிச்சுங்க. உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு ஆனோடனே இப்போ வந்து நம்ம கடலை பருப்பு போட்டுக்கலாம். சும்மா எண்ணெய் ஊற்றினா போதுங்க, நிறைய வேணாம். இது ரொம்ப செவக்கணும்னு தேவையில்லைங்க, லைட்டாக செவந்தா போதுங்க. இப்போ வந்து தனியாக போட்டுக்கலாம். அடுத்தது பட்டை போட்டுக்கலாம். வந்து லவங்கப்பூ எடுத்து வச்சுக்கோம் பாரு, அதுவும் போட்டுடலாங்க. அடுத்தது நம்ம காஞ்ச மிளகாவை இப்படி கட் பண்ணி போட்டுடலாம். சீக்கிரம் வதங்கிடும், அதனால் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். அதே போல் இந்த பேடிக் மிளகாவும் கட் பண்ணி நம்ம போட்டுடலாம். நம்ம மிக்சியில் வந்து அரைக்கிறதுனால நம்ம இது மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரம் வந்து ரோஸ்ட் ஆகிடும், நல்லா வதக்கிச்சுங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம கொப்பரை போட்டுக்கலாங்க. நம்ம வந்து கொப்பரை போட்டு நிறைய வதக்க தேவையில்லை, அதனால் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இவ்வளோ நேரம் வதங்கினது போதுங்க. கொப்பரை போட்டு நிறைய நேரம் வதக்க தேவையில்லை. கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு இது ஆறட்டும். ஆறினவுடனே லாஸ்ட்டில் வந்து ஒரு பொருள் சேர்க்கணுங்க. அது வந்து ஆறினவுடனே நம்ம மிக்சியில் போட்டவுடனே என்ன பொருள்னு சொல்கிறேங்க. பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் நம்ம போட்டுக்கலாங்க. இன்னொரு பொருள் வந்து நம்ம வந்து பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நம்ம கட்டி பெருங்காயம்னா நம்ம வந்து ஒரு சின்ன கட்டி இருந்தால் போதும். அந்த கட்டியை வந்து நம்ம எல்லா பொருளும் வறுக்கும்போது அப்போ நம்ம வறுத்துட்டுக்கணுங்க. நான் வந்து தூள் போட்டனால 1 ஸ்பூன் போட்டுருக்கோங்க. போதுங்க. இப்போ வந்து நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். நைஸானால் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ஒரு மீடியமாக பதத்தில் அரைச்சிக்கலாம். நான் அரைச்சின்னு வந்துட்டேங்க. இப்படி தான் இருக்குங்க, நல்லா வாசனையாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு வச்சுன்னு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம், வெளியும் ஸ்டோர் பண்ணலாங்க. வெளியே ஸ்டோர் பண்ணால் ஒரு 15-20 நாளைக்கு நல்லாயிருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா 2 மாதம் இல்லை 3 மாதம்னா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏன்னா நம்ம கொப்பரை போட்டிருக்கோம் இல்லையாங்க, எல்லாம் வதக்கி தான் செஞ்சுக்கிறோம். கொப்பரை போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா 3-4 மாதம்னா கூட வருங்க. வெளியே வச்சா நம்ம வந்து 15-20 நாள்னா கூட வருங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பசங்களுக்கு வந்து இது நம்ம இந்த பவுட்ரு நம்ம செஞ்சு வச்சுக்கணுன்னா உடனே வந்து நம்ம பசங்களுக்கு வாங்கிபாத் செஞ்சு கொடுக்கலாங்க. காலேஜ் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் செய்யும் போது இந்த பவுட்ரு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சு ஸ்டோர் பண்ணி வந்து நம்ம வெளியே வச்சோம்னா 15 நாள்னா கூட நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 3 மாதம்னா கூட நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஜாஸ்தி வேணுன்னா வந்து கப்பு மெஷர்மெண்ட்டில் நீங்கள்
ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எண்ணெய் வந்து ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வந்து கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.